அறம் கேட்டும் அந்தணர் வாய்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறம் கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் திறங்கேட்டும் பெற்ற சிவகதிதானே. அறம் என்பதற்கு அற உரைகள், நீதி நூல்கள் கூறும் உண்மைகள் என்று பொருள் கொள்ளலாம். அறநூல்கள் கூறுகின்ற நல் உரைகளைக் கேட்டும் அறிவிற் சிறந்த பெரியோர்கள் கூறும் உபதேசம் அல்லது புத்திமதிகளைக் கேட்டும் நல்லது எது தீயது எது எவையெல்லாம் செய்வது பாவம் என்பதை கேட்டறிந்தும் தேவர்களின் மந்திர மொழிகளைக் கேட்டும் இவற்றிற்கு எல்லாம் அயலாக வேறாக உள்ளவற்றை கேட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொன்போலும் மேனி பொலிவிடை நந்தியம்பெருமான் திறம் தேவர்களும் அறிய முடியாத பேரருள் திறத்தை அறிந்து கொண்டவர்க்கே சிவப்பேறு கிட்டும்.